அழகான பசுமை காட்டில் விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அங்கே மிகவும் வேகமாக ஓடும் ஒரு முயலும் மெதுமாக நடக்கும் ஒரு ஆமையும் இருந்தன. இந்த காட்டில் என்னை விட வேகமாக ஓட யாராலும் முடியாது. வேகம் மட்டும் வாழ்க்கையில் வெற்றியை தராது நண்பா. முயல் தினமும் தனது வேகத்தை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தது. அதை கேட்ட மற்ற விலங்குகள் சில சமயம் சிரித்தன, சில சமயம் சலித்தன. நீ ஓட ஆரம்பிக்கும்போது நான் 2 சுற்று முடித்திருப்பேன். அப்படியா? அப்படியானால் ஒரு போட்டி போடலாமே. காட்டின் விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி ஓட்டப்பந்தயம் நடத்த முடிவு செய்தன. இலக்கு பெரிய மாமரம் இருக்கும் இடம். போட்டி தொடங்கும். யார் முதலில் மாமரத்தை அடைகிறார்களோ அவர்கள் வெற்றி. இதோ வெற்றி என்னுடையது. போட்டி தொடங்கியதும் முயல் மின்னல் போல ஓடிவிட்டது. ஆமை மெதுவாக ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தது. இந்த ஆமையை வெல்ல எனக்கு 1 நிமிஷமே போதும். நான் நின்று விட மாட்டேன். முயல் மிகவும் முன்னே சென்று விட்டது. ஆமை வரை இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்து ஓய்வெடுத்தது. சிறிது நேரம் தூங்கிட்டால் கூட வெற்றி என்னுடையதே. முயல் தரையில் தூங்குகிறது. ஆமை மெதுவாக ஆனால் நின்று விடாமல் நடந்தது. அது தூங்கிக் கொண்டிருக்கும் முயலை கடந்து சென்றது. நான் வேகமாக இல்லாவிட்டாலும் நின்று விட மாட்டேன். முயல் திடீரென விழித்தது. ஆமை இலக்கிற்கு அருகில் இருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தது. அடடா, ஆமை என்னை முந்தி போய்விட்டதே. வெற்றி வேகத்தில் அல்ல, பொறுமையில். ஆமை மாமரத்தை முதலில் அடைந்தது. காட்டின் விலங்குகள் எல்லாம் கைத்தட்டின. இந்த போட்டியின் வெற்றி ஆமை. என் அகந்தையே என்னை தோற்கடித்தது. அவசரம் தோல்வியை தரும். பொறுமை எப்போதும் வெற்றியை தரும்.